பார்க்கலாமா? ஹலோ ஹாய் மைடியஸ். மார்னிங்கே எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சூரிய பகவானுக்கும் போயிட்டு ஒரு குட் மார்னிங்கை சொல்லிட்டு நேற்று டே சூப்பராக போச்சு, இந்த டே நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரை முடிச்சுட்டு மார்னிங் ரவை உப்புமா அண்ட் வெள்ளை சட்னி அவுச்ச 2 எக் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு எனர்ஜியாக இந்த டேவை ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம பாம்பே வாழ் தமிழ் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் நிற்கிறேன் பாம்பே மண்ணு, பேசுகிறேன் உங்கள் தமிழ் பொண்ணு. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய 17 வயசுலேருந்து நான் கடந்து வந்த பாதையை தான் பார்க்க போகிறீங்க. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும் நோட்டிஃபிகேஷன்லனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யாருக்கு சமர்ப்பணமாக இருக்க போகுது அப்படின்னா, தன்னுடைய 17 வயசுல இருந்து யாரெல்லாம் நீங்களே சொந்தமா சுயமா சம்பாதிச்சு சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம், ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் கவர் பண்ணேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஆக்சுவலி நானும் அதே சினாரியோட தாங்க இருக்கேன். பிகாஸ் ஆஃப் ரீசன் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய 12th எஜுகேஷன் முடிச்சுட்டு சென்னைக்கு கண்டிப்பாக காலேஜில் போயிட்டு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு சூப்பராக நம்ம வேற லெவலில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வில்லேஜ்லேயே நம்ம நல்ல எஜுகேட்டடாக படித்து முன்னேறி பயங்கரமாக ஒரு நல்ல ப்ரொஃபைலில் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என் வில்லேஜில் இருக்கிற நபர்கள் என்னை பார்த்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு கட்டத்தில் வீட்டில் ரொம்ப அதிகமான சண்டைலாம் போட்டுட்டு தான் படிக்கிறதுக்காக சென்னைக்காக வந்தேங்க. பிகாஸ் எனக்கு ஸ்கூல் எஸ்பிஎல் அப்படின்ற ஒரு கிரீடத்தை என் தலையில் 8வதுலேருந்தே ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர் இவங்க எல்லாருமே திணிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது எனக்கு நாளடைவில் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் ஸ்கூல் எஸ்பிஎல்லாம் இருந்தாலும் படிப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப அப்படியே சூப்பராக படிப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் நல்லா படிப்பேன், பட் ரொம்ப ஆர்வமாக படிப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்க காலகட்டங்களில் நான் 12th முடிச்சுட்டு நான் அடுத்த டிகிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சென்னைக்கு வரணும்னு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறேன். வீட்டில் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே சில பல பிரச்சனைகள், அந்த பல பிரச்சனைகளுக்கு நடுவில் எப்படிடா என்னை படிக்க வைக்க போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாத்ரூம்லேயே நான் குளிக்கும்போது 1 hour குளிக்கிற இடத்துல 3 hours எல்லாம் குளித்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியெல்லாம் சென்னைக்கு நான் படித்தே தீருவேன், நான் காலேஜ் போட்டே தீருவேன், இப்படியெல்லாம் சண்டை போட்டு வந்தால் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்போ நீயே படித்து நீயே பணம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கேட்குற சூழ்நிலை நானும் என்னன்னு பேசுகிறேன், நீங்கள் உங்களோட குடும்பத்தில் சில பர்சனல் விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வேண்டாம், ரொம்ப கிளம்சியாக போகும். அப்போ நான் சில வாக்குவாதங்கள் பண்ணுறேன் வீட்டில். இவங்கெல்லாம் பண்ண மிஸ்டேக்காக நான் படிக்கக்கூடாதா? இவங்க எதனா பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் என் வாழ்க்கையை அழிப்பீங்களா, நாசம் பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. நான் கண்டிப்பாக போவேன், நான் சென்னைக்கு போவேன், நானே படிப்பேன், நானே சம்பாதிப்பேன், உங்ககிட்டலாம் காசு நான் கேட்க மாட்டேன் இப்படின்னு என்னென்னலாம் பேச முடியாது அத்தனை ஸ்டோரியும் பேசி முடிச்சுட்டு நானும் சண்டை போட்டு சென்னை வந்தாச்சுங்க. சென்னை வந்துட்டு காலேஜும் போட்டாச்சு. காலேஜ் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் பீரியடில் சப்போர்ட்டாக இல்லைனாலும் நாளடைவில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஓகே, சைன் எல்லாம் பண்ணாங்க, அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் காலேஜ் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு, ஸ்மூத்தாக தான் போச்சு. பட் என்ன இங்கே பிரச்சனைனா, சட்ட சிக்கல்னா, இந்த செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. செமஸ்டர் ஃபீஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா 6000. அந்த 6000 அப்படின்ற செமஸ்டர் ஃபீஸை 2வது செமஸ்டருக்கு மேலே கட்ட முடியல. கட்டுறதுக்கான சூழ்நிலை குடும்பத்துக்கும் இல்லை. நான் வேலை செஞ்சு பார்ட் டைம் வேலை பார்த்து நானே சம்பாதிச்சு நானே கட்டிப்பேன் அப்படின்லாம் வார்த்தைலாம் பேசினேன் இல்லையா. இவ்வளோ பேசின என்னால் என்ன பண்ண முடியலங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல. கூடவே இந்த சேர்க்க சரியில்லாமல் போச்சுன்னா அது உருப்படாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில பல ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி பார்த்தவங்க பழகினவங்க போனவங்க இவங்க பேச்செல்லாம் கேட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நம்மளை படிக்கவும் வைக்க மாட்டாங்க, பணமும் கட்ட மாட்டுறாங்க, நம்மளே ஒவ்வொன்றுத்துக்கும் போராட வேண்டியதாக இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங், ஏகப்பட்ட மைண்டெல்லாம் வளர ஓவர் திங்கிங் இப்படி போயிட்டு அப்புறம் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணால் அந்த ஜாப்ல எனக்கு ஃபிக்ஸடு சேலரி கிடையாது. அங்கே என்னன்னா நான் என்ன சேல்ஸ் பண்ணுறேன் அதுக்கேற்ற கமிஷன் மட்டும்தான். சேல்ஸ் லைனில் உள்ளே போயிட்டேன். அப்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஆனால் அந்த கம்பெனியில் எப்படின்னா பயங்கர மண்டையில் கிரீடம்லாம்
அப்படியே கனவுல மிதக்குவோம். மாதம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு மிதக்குவோம். அந்த மாதிரி அது ஒரு MLM கான்செப்ட் உள்ள ஒரு சேல்ஸ் கம்பெனி. ஆனால் நான் நல்லா சம்பாதிச்சேன்னா போய் சொல்லக்கூடாது, அந்த கம்பெனியில் நான் நல்லா சம்பாதிச்சேன். ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 9 மாதம் டைம் எடுத்துச்சு. இந்த 9 மாதம் காலேஜில் செமஸ்டர் வராமல் இருக்குமா, எக்ஸாம் வராமல் இருக்குமா, பணம் கட்டாமல் நம்ம போயிட்டு உட்காந்துட்டு வர முடியுமா? முடியாது இல்லை, வீட்லேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் ஆல்ரெடி சண்டை போட்டு வெளியே வந்துட்டாங்க. என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போடா வேற வழியே இல்லை, நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணுறது தவிரன்னு சொல்லிட்டு காலேஜ் போகலங்க. பார்த்தா இது அடுத்த ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு என் வீட்டுக்கு தெரிஞ்சு என் வீட்டில் அது காலேஜில் பெரிய பிரச்சனைலாம் பண்ணி சண்டைலாம் போட்டு கடைசியில் என்னென்னமோ பேசி அவங்க என்ன அந்த டைமில் படிக்க வைக்கிறேன் பணம் கட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனால் என் மூளை எப்படி தெரியுமா யோசிச்சுது, நான் வாயத்தை கேட்கும்போது நான் படிக்கணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் செய்யலை. இப்போ நான் எனக்கு இது வேணவே வேணாம், நான் வேலை பார்த்துக்கிறேன், ஏதோ ஒரு வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு லைனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் படிக்க வைக்கிறேன்னு சொன்னால் நான் என்னத்துக்கு படிக்கணும் அப்படின்னு படிக்கிற மைண்டே இல்லைங்க. காலேஜ் டிஸ்கண்டினியூ கோவிந்தா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது அப்புறமா ஒரு விஷயம் பண்ணுங்க, நான் வேலை செஞ்ச கம்பெனியில் அதுதான் இப்போ இதுதான் நிற்கிறோன்னா இந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணேன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக ப்ரூஃப் பண்ணேன். அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜரான, ஏரியா மேனேஜரான, பயங்கரமாக ஒரு 40 பேர் எனக்கு கீழே 40 பேருக்கும் சம்பளத்தை நான் தான் டிசைட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனும் ஆச்சு. நிறைய பணம் சம்பாதிச்சேன். எங்கள் வீட்டிலலாம் நம்பவே இல்லை நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மேக்கரான் கம்பெனியில் வேலை பார்க்குறதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களாம் நான் அப்படின்னு தட்டி விட்டு அப்படியே நான் மட்டும் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இப்போ நான் காலேஜ் படித்தேன்னா படிக்கலையா, அதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம வேற வீடியோவில் பார்ட் 2ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.